வெல்கம் டு அவர் அக்ஷராவி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா கேரட் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. 2 கேரட் பெரிய சைஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கேரட் எடுத்துக்கோங்க. ஜூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை ஜூஸ் மிக்சியில் அடித்து ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சக்கையாக தூக்கி போட்டுட்டேன். தென் வந்து நெய் ஊற்றி ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறேன் தனியாக. அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். ரவை வந்து திராட்சை முந்திரி வறுத்த அந்த பேன்லேயே போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து நல்லா வறுத்த ரவான்னு சொல்லி போட்டிருப்பாங்க ரவா பேக்கெட்டில். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்தால் தானே அதோட மனம் திடம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். சரி விட்டுங்க, யாரும் திட்டாதீங்க. அதனால் இப்போ என்ன பண்ணோம், நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேரட் ஜூஸ் வச்சுருக்கோம்ல, நான் அதோட அப்படியே ஆட் பண்ணிவிடுவேன். நான் கொஞ்சம் கேசரி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரில. அதனால் எதுவும் யாரும் பார்த்துட்டு திட்டாதீங்க, என்ன தலைகீழ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு 1 டம்ளர் நான் வந்து ரவா எடுத்தால அதில் 3/4 டம்ளர் வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேன். அந்த ஜீனியை நல்லா கிளறி விட்டுக்கணும். அது வந்து எல்லா ரவாயிலையுமே வந்து ஜீனி வந்து இறங்கணும். ஸோ வந்து அது அப்படியே வாட்டர் கண்டென்ட்டில் அப்படியே இறங்கிடும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஏன் சால்ட்டு போடுறேன்னு கேட்பீங்க, தெரியல. சால்ட்டு எங்கள் அம்மா போடுவாங்க, ஸோ அதான் நானும் போடுவேன். அப்புறம் ஏலக்காய் வந்து சீடு இருக்குல்ல, அந்த சீடை மட்டும் நுணுக்கி கேசரியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தோல் இருக்குல்ல, அந்த தோலில் வந்து என்றைக்குமே வந்து வாசனை வராது, அந்த சீடில் தான் வரும். ஸோ அதனால் எல்லாம் சீடே போடுங்க. வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் கேசரியில் ஆட் பண்ணிக்கிறேன். டங்க்கு வந்து ட்விஸ்ட் ஆகுது, ஸோ அதனால் யாரும் மீன் பண்ணிக்காதீங்க. கேசரியில் போட்டதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நமக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான கேரட் கேசரி ரெடி ஆகிட்டு. சிம்பிளான ரெசிபி பட் ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டில் கேசரி பவுடர் இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கேரட் வச்சு அழகாக ஹெல்த்தியான சூப்பரான கேரட் கேசரி ரெடி பண்ணிடலாம். 10th ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் வந்ததுன்னு தெரியல. அவங்க எல்லாருக்கும் அக்கா கையால் கேசரி செஞ்சு கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களை நினச்சிக்கிட்டே நான் எல்லோரும் சாப்பிட்டுறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye.